தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பங்கிலுள்ள அனைத்து மக்களும் இணைந்து சகாய அன்னையினுடைய இந்த அற்புதமான கெபியிலே ஒரே குடும்பமாக நாம் கூடியிருக்கின்றோம். தவக்காலத்திலே நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த நாளிலும் திருப்பயணிகளாக வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய வல்லவராக நம் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே எழுந்து வர இருக்கின்றார். இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது நம்பிக்கையின் அறிக்கையை வெளியிட்டார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று சொன்னார். இது ஏதோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, கைவிடப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. மாறாக அந்த திருப்பாடலை முழுவதுமாக வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. எனவே நாம் ஆண்டவரிடம் சரணடைவோம். மனிதர் கையில் விழுவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது எவ்வளவோ நல்லது. நாம் ஆண்டவரிடத்தில் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமது குடும்ப தேவைகள், சிறப்பாக நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து துன்பங்கள், வேதனைகள், கவலை, கஷ்டம் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமது குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தவகாலம் இரக்கத்தின் காலம், இறை அன்பை சுவைக்கின்ற காலம். எனவே இந்த இடத்துல எல்லோரும் ஒரே உள்ளத்தோடு ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த இறை அருள், இறை இரக்கம், இறை அன்பு நம்மை நிரப்புவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, எங்கள் வலுவின்மையால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். உமரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 18 முதல் 20 முடிய. மீண்டும் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு திருப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடல் கடந்து சென்றாலும், நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே
ஒன்று பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனிலும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனிலும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பரிசுத்த லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 39 முதல். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 39 முதல். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படி நிகழட்டும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, வாடியூர் பங்கு இறை மக்கள் முழுவதும் ஒரே நாளில் ஒரே எண்ணத்தோடு ஒரே நோக்கத்தோடு ஒரே ஜப உணர்வோடு இந்த மாலை பொழுதிலே இந்த அன்னையினுடைய கவியிலே ஒன்று கூடி ஜபமாலை ஜபித்து பாடல் பாடி திருச்சிலுவையை தியானித்து இந்த திருப்பலிக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த தவக்காலம் முழுவதுமே நாம் சிலுவையை தியானிக்கிறோம், சிலுவை பாதையை தியானிக்கிறோம். இதோ நடைபயணங்கள் மேற்கொள்ளுகிறோம், பாத யாத்திரைகள் போகிறோம், பல்வேறு இடங்களுக்கு திரியாத்திரையாக போகிறோம். செல்கின்ற இடத்திலெல்லாம் இந்த சிலுவை பாதையை தியானிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாள், 40 நாள் ஆண்டவருடைய பாதத்திலே ஒன்று கூடி நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய வாழ்விற்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக பல்வேறு வகைகளிலே இந்த தவ காலத்திலே
தியானத்தை மேற்கொண்டு ஒழுக்கத்தை மேற்கொண்டு நம்மை நாமே மீண்டும் கட்டமைப்பு செய்கின்ற, உடைந்து கிடக்கிற உள்ளங்களை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற, சிதைந்து கிடக்கிற குடும்பங்களை மீண்டும் கூட்டி சேர்க்கின்ற, உடைந்து போன நம்பிக்கைகளை மீண்டும் ஒட்ட வைக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய காரியத்தை இதோ இந்த 40 நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். ஊதாரி மைந்தனை பற்றி சிந்திக்கிறோம், மன்னிக்க மறுத்த பணியாளை பற்றி சிந்திக்கிறோம், இயேசுவினுடைய சிலுவை அதனால் கிடைத்த வெற்றியை பற்றி சிந்திக்கிறோம். பாரு, இந்த சப காலத்திலே பல்வேறு விதங்களில் இயேசு 40 நாள் இதோ உண்ணா நோன்பு இருந்தார். அவரை சாத்தான் வந்து சோதித்தான். கடைசியாக இயேசு கிறிஸ்து சாத்தானே அப்பாலே போ என்று விரட்டி வெற்றி பெற்றார் என்றெல்லாம் தியானிக்கிறோம். ஏனென்றால் எல்லாம் இந்த தவக்காலத்திலே நம்முள்ளே ஒரு நம்பிக்கையை தருகிறது, நமக்குள்ளே ஒரு உற்சாகத்தை தருகிறது. தவக்காலத்திலே என் துன்பமும் முடிந்து போகும், நான் இந்த பாடுகள் படுகிறேன், இந்த துன்பங்களை படுகிறேன், இந்த துயரங்களை சந்திக்கிறேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்து விடுவார், எப்படியெல்லாமோ எண்ணங்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு நாமோ என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற திருப்பாடல் 22 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய பொழுது உச்சரித்தார். எனவே அந்த வசனம் பெரும்பாலும் எல்லோராலும் தியானிக்கப்படாத ஒரு வசனம். காரணம் என்னவென்று சொன்னால் அதனுடைய பின்புலம் தெரியாததுதான், வேறொன்றுமில்லை. ஏன்னா வசனத்தை கேட்டால் எப்படி தெரியுது? என் நிறைவா என் நிறைவா என் கடவுளே, நான் நம்பி இருந்தேனே, உமக்காகத்தான் சிலுவை பயணம் என்று சொன்னேனே, எனக்குடைய விருப்பமல்ல என் தந்தையினுடைய விருப்பப்படியே எல்லாம் நடக்கிறது, என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்று போதித்து கொண்டே வந்தேனே. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சிலுவையில் நீர் எங்கிருக்கிறீர்? இந்த துன்பத்தில் இந்த துயரத்தில் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே நீர் எங்கே? ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்கின்ற வசனம் பொதுவாக ஒரு எதிர்மறை வசனமாக அல்லது நமக்குள்ளே ஒரு சோர்வை தந்துவிடுமோ, என் இயேசுவே அப்படி கதறினாரே கலங்கினாரே என்கின்ற ஒரு வசனமாக நமக்கு பார்க்கப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நான் உடனே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன், உடனே உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த சின்ன பையனுக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஆசை. டேய் சைக்கிள் மிதிடா, நான் பிடிச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். இவனும் சைக்கிள் மிதித்தான். அவர் பின்னாடி பிடிச்சிட்டே இருந்தார். அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். வண்டி போய்கிட்டே இருந்தது. எப்போ பிடிச்சிருக்கியான்னு திரும்பி பார்த்தான். முன்ன பார்த்து ஓட்டலை. நான் தான் பிடிச்சிருக்கேங்களா, எவ்வளோ நேரம் பார்க்குறேன் அப்படின்னு சட்டுன்னு ஒரு தட்டினார் தலையில். அவன் தலை முன்ன வந்தது, இனிமேல் திரும்பினா வேகமாக அடிப்பார்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் மாட்டுக்கு மிதித்தான். பின்னாடி பார்த்துட்டே வந்தான். அழகாக அவங்க அப்பா கண்ணாடியில் அப்பப்பன்னு தெரிகிறாரு, பிடிச்சிக்கிட்டே வர்றாரு. பிரியமானவர்களே, முன்னாடி வந்த ஒரு ஆள் சொல்கிறான், ஏல அவன் சைக்கிள் புதுசாக ஓட்டுறான்னா நீ ஏன் பிடிக்காமல் சும்மா கூட போகிற அப்படின்னு அவள் அப்பாவை பார்த்து, அவள் அப்பா கூட படித்த ஆள் பக்கத்தில் போன ஆள் பார்த்த உடனே இவன் ஐயோ நீ சைக்கிளை பிடிக்கலையான்னு கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், பக்கத்தில் வந்த கிளவி மேலே இடிச்சிட்டான். சண்டையாகி போச்சு. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை யோசித்து பாருங்கள், நம்ம சமாச்சாரத்தில் நம்ம வீடுகளில் நடக்குதா இல்லையா? அப்போது அந்த பையன் சொல்கிறான், ஏம்பா கையை விட்ட. கேள்வி சரியான கேள்வியா இல்லையா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை இப்போ யோசித்து பாருங்கள், அப்பா கையை விட்டது சரியா சரியில்லையா? சரியில்லையா? முடிஞ்சா? சாமி அரை மணி நேரம் சொல்ல சொன்னார். அரை நொடியில் விஷயம் முடிஞ்சா? அந்த அப்பா கையை விடணுமா விடக்கூடாதா? எல்லாம் விடணுமா விடக்கூடாதா? விடணும். வெரி குட். அந்த கையை அப்பா விடலைன்னா என்ன ஆகும்? கடைசி வரைக்கும் இவன் சைக்கிள் பழக முடியுமா முடியாதா? முடியாது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தயவு செய்து பாசத்தோடு நான் அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், இந்த தவ காலத்தில் இந்த நிகழ்வை மறந்து விடாதீர்கள். அது சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை நீச்சலாக இருக்கட்டும். கிணத்துல தூக்கி போட்டாச்சு, முங்குனா செத்து போவான்னு பையனுக்கும் தெரியும், அப்பனுக்கும் தெரியும். ஆனால் நீ பழகு, போ, துணிந்து போ, நான் உடன் வருகிறேன். எப்போ அப்போ நீ கீழே நின்றுக்க, நான் போகிறேன். இல்லை நான் மேலே நிற்கேன், நீ முங்குனா நான் விழுந்து காப்பாற்றிக்கிறேன், போதும். அப்போ அவன் கத்துவான், ஏம்பா என்னைய விட்ட? டே நான் உன்னை விட்டால் தான் நீ வளருவாய், நான் உன்னை விடவில்லை கைவிடவில்லை என்று சொன்னால் நீ கடைசி வரை நடக்க தெரியாத நொண்டி பிள்ளையாக, ஜப்பானி பிள்ளையாகவே வளர்ந்து விடுவாய். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு ரொம்ப பாயாசம் பிள்ளை மேலே.
நம்மலாம் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி தானே, புதுசாலாம் கிடையாது. ஐயோ என் பிள்ளலா அப்படின்னா இந்த அம்மாமார் அப்பாமார் உருகல் இருக்கே. அதுவும் என்னமோ ஒரு காலத்தில் பிள்ளையே பக்காத மாதிரி இப்போ தான் இவங்க தான் புதுசாக அந்த உலகத்தில் பிள்ளையை பற்றி வளர்க்குற மாதிரியும் ஐயோ இவங்க பண்ணுற கூத்துக்கு ஷாய் நமக்கு சில சமயம் எரிச்சல் கடுப்பாகிற அளவுக்கு வம்பு பண்ணிடுறாங்க. ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கேன், நடந்த சம்பவங்க. ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கேன். அப்போ அந்த அம்மா, அந்த பாட்டியம்மா இல்லையா, பெரியம்மா, அதுதான் பேரப்பிள்ளையை தூக்கி கையில் வச்சுருந்தது. ஃபாதர் இந்த பிள்ளைய கொஞ்சம் நேரம் வச்சுச்சு, எனக்கு ஜோம் பண்ணி கொடுங்க ஃபாதர் அப்படின்னு. பிறந்து 2 மாதம் தான் ஆயிருக்கு, இதனையோண்டி இருக்குது. அந்த அம்மா பார்த்து கொடுத்தது, நானும் பக்குவமாக வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த அம்மா கொடுத்துட்டு காஃபி போட உள்ளே போயிடுச்சு. இந்த பக்கத்தில் இந்த பிள்ளையினுடைய அம்மா நின்னாலாம், அவளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, இப்படியே வாரா விருட்டுன்னு, முன்ன போவாளோ பின்ன வருவாளோ, சைடில் போவாளோ, இப்படியே. நான் பார்த்தேன், சரி வேண்டாம், நம்மளா வீட்டில் சண்டை எழுத்து விட்டு பேரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பாட்டியை கூப்பிட்டு, இவங்க வாங்க காஃபி போட்டது போதும், நான் காஃபி குடிச்சிக்கிறேன், நீ உட்காரு, இந்த பிள்ளையை வாங்கிக்க, எனக்கு கை வலிக்கு அப்படின்னு. இந்த பிள்ளை என்ன கை வலிக்கு, இத்தனையோண்டி இருக்குது, எவன் இப்படி உங்கள் வீட்டில் சண்டை வந்துட வேண்டாம், என்னால் பிள்ளைய இப்படின்னா கேளுனாச்சு. அந்த அம்மா பிள்ளைய வாங்கிச்சு. இந்த இவன் பார்த்து அப்படின்னா, அந்த அம்மா என்ன சும்மா கடை ஒன்றும் செய்யாது அப்படின்னு கொண்டு போய் அந்த பிள்ளையை கீழே கிடத்துச்சு. இந்த பொண்ணு அந்த பிள்ளையினுடைய அம்மா கத்து, உனக்கு அறிவே கிடையாதும்மா, எத்தனை தடவை சொல்கிறேன், அந்த தலையணை எங்கே இருக்குன்னு பாரு, நீ எங்கே போட்டிருக்கன்னு பாரு, தலை கீழே அடிபட்டா என்னத்துக்கு ஆகும், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா, விடுமா, இப்போ என்ன கெட்டு போச்சு, அது பிள்ளை வளரும், அதுவாக வளரும், நீ சும்மா இரு, உன் வேலையை பாரு அப்படின்னு 2 பேருக்கு இடையில சண்டை ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே ஆரம்பித்த உடனே நான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை தானே பார்க்க முடியும், அந்த சண்டையில் நம்ம தலையிட முடியுமா? பாயாசம் பொங்கிக்கிட்டு இருக்கு, கையை விட்டால் கை சுடுமா சுடாதா, பொத்துரும், அதனால் சத்தமே போடுறதில்ல, கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து முடிச்சாச்சு. அப்புறம் அந்த அம்மா அந்த பிள்ளையை எடுத்தது, அங்கிட்டு போச்சு இங்கிட்டு போச்சு, அப்படி இப்படி இருந்தது சொல்லிட்டு போங்க ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு அறிவே கிடையாது ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு என்ன கிடையாது, என்னதில் கிடையாது. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா வீட்டில்? ஏம்மா உனக்கு அறிவு இருக்காமா அப்படின்னு கேட்டிருக்கியா கேட்கலையா? ஏமா உங்கள் பிள்ளைய கேட்டதா கேட்கலையாம்மா? உனக்கு விவரமே கிடையாதுமா, உனக்கு கொஞ்சமாச்சு கூறு இருக்காமா அப்படின்னு நம்ம பிள்ளைய சொல்லியிருக்கான்னு சொல்லலையா? உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குமா அப்படின்னு சொல்லியிருக்கானா சொல்லலையா? பார்த்தீங்களா, எல்லாம் நினப்பு. எந்த நினப்புனா மிதமிஞ்சிய நினப்பு. உலகத்தில் நமக்கு தான் எல்லாம் தெரியும், பெற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பனுக்கும் ஒன்றும் தெரியாது, அம்மைக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு பிள்ளைகளுக்கு நினப்பு. இந்த வசனம் இனிமேல் யாராவது சொன்னால் குறித்து வச்சு என்கிட்ட கொடுங்கண்ணே, ஒரு அரை மணி நேரம் உட்கார சொல்லி, முழங்கால் போட சொல்லி, 3 ஜோமாலை சொல்ல சொல்லி, தீர்த்த ஊற்றி நல்லா மந்திரிச்சு விடணும். ஏன்னா அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டு இந்த பொண்ணு சொல்லுது, ஏம்மா ஃபாதர் சொல்லிட்டு போங்க ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு கூரே இல்லை ஃபாதர், விவரமே இல்லை ஃபாதர். என்னம்மா விவரம் இல்லை, நீ சொல்லுமா, என்ன விவரம் சொல்லணும்? இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் ஊட்டாதங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க ஃபாதர். இப்போ பாருங்க ஃபாதர், இங்கே போட்ட காஃபியில் கொஞ்சம் போல் பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க ஃபாதர், இதுக்கு சளி பிடிச்சா என்ன ஃபாதர் ஆகும் சொல்லுங்கள் ஃபாதர் நீங்கள். சரிம்மா, எல்லாம் முடிஞ்சது. இந்த பொண்ணு கொதிச்சு அடங்கிடுச்சு. பிறகு கிளம்புறதுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி கேட்காமா, தப்பாக நினச்சிக்காத, கேளுங்க ஃபாதர், அவன் கூட பிறந்தது எத்தனை பேருமா? நாங்கள் 5 பேர் ஃபாதர். அப்படியா, 5 பேரை பெற்றது யாருமா? 5 பேரை பெற்றது யாருமா? இந்த அம்மா தான். 5 பேரை வளர்த்தது யாருமா? இந்த அம்மா தான். 5 பிள்ளையை பெற்று வளர்த்தவளுக்கு இந்த ஒத்த பிள்ளைய எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியாதுண்ணே. சரிதான், விவரம் இல்லாத ஆள், அறிவு இல்லாத ஆள், உண்மை தான், நீ சொல்கிறது சரிதான். ஏம்மா கொஞ்சம் விவரம் உன் மாவாட்ட இருந்து படிச்சுக்கண்ணே அப்படிங்க. அந்த அம்மா சிரின்னு சிரிக்குது. ஏன்னா நான் நக்கல் பண்ணுறவங்க அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது, இந்த பிள்ளைக்கு இன்னும் புரியலை. இவ சொல்கிறா கரெக்ட் ஃபாதர், அந்த அம்மாவுக்கு அது அந்த காலம் ஃபாதர், பழைய காலம். அப்போ பிள்ளையை எப்படி வேணாலும் வளர்ந்தது. அப்போ கம்ப்யூட்டரில் செஞ்சாங்க, இப்போ இன்ஜினில் செய்கிறாங்களோ? ஏமா அப்பமும் பொம்பளை தானே பெற்றெடுத்தா, இப்பவும் பொம்பளை தான். அவளும் மனுஷி தானே, நீயும் மனுஷி தானே. அவளுக்கும் பிள்ளை தான், உனக்கும் பிள்ளை தானே. உனக்கு பிள்ளைனா அவளுக்கு பேர பிள்ளையா இல்லையா? அவளுக்கு வாரிசு தானே. இந்த குழந்தை நல்லா இருக்கணும், இந்த குழந்தை வாழணுங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணுக்கு என்ன அறிவுரை சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிள்ளை பற்றவா இருக்காளா? புது பிள்ளை பற்றவா இருக்காளா? அலுவசமாக பிள்ளை பற்றவா இருக்காளா? இந்த உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு சாதனையை நான் செய்துட்டேன், இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் குழந்தை பற்றி எடுத்துருக்கேன் அப்படின்னு நினைப்பில் ஒருத்தி உட்கார்ந்துருக்காளா? இவளுக்கு என்ன அறிவுரை சொல்லணும்? என்ன சொல்லணும், ஏதாவது சொல்லுங்க. இவ்வளவு காணும் சத்தம் போடுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது சரியா தப்பா? ஏமா சரியா தப்பா? இன்னும் கொஞ்சம் ஏதாவது சரியா தப்பா? பின்னாடி இருக்க ஆளுக்கு என்னம்மா சொல்றியா? சரிதானாமா தப்பாமா? தப்பு தானே. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒரு அம்மா வந்தது,
சுரண்ட கோயிலுக்கு வந்தது. நல்லா பேர் வாரீங்க, சந்தோஷமான காரியம். அது மாதிரி அந்த அம்மாவும் ஒன்று விறுவிறுன்னு வந்தது. வந்தோடனே ஃபாதர் நல்லா ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், நல்லா ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். ஏம்மா ஜெபமே நல்ல ஜெபம் தானே, இதில் நல்லா வேற இன்னும் என்ன ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது? இல்லை ஃபாதர், இல்லை ஃபாதர், தயவு செய்து நல்லா ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். சரிம்மா ஜெபம் பண்ணிக்குவோம். என்ன தான் வரும்? என் பிள்ளைக்கு வயிற்றில் அது நீர் கட்டியாம் ஃபாதர். அதனால் இது நம்ம குழந்தை கர்ப்பம் தரிக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு சொல்லிவிட்டாங்க ஃபாதர். எங்கே சொன்னாங்க? ஒரு ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க ஃபாதர். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆனால் பிள்ளை கர்ப்பம் தரிச்சிட்டா ஃபாதர். ஏம்மா கர்ப்பம் தரிச்சா சந்தோஷம் தானே, இதுக்கு எதுக்கு நீ? இல்லை ஃபாதர், டாக்டர் சொல்லியிருக்காரு ஃபாதர், கவனமாக இருக்கணுமா ஃபாதர், இல்லைனா இது கஷ்டமாக ஆயிருமா ஃபாதர். இப்போ நீ அதனால் என்ன பண்ணுத? என் பிள்ளைய எந்திக்க விடுறதில்ல, நடக்க விடுறதில்ல, இருக்க விடுறதில்ல, அதை செய்கிறதில்ல, இதை செய்கிறதில்ல ஃபாதர். இப்போ கூட ஆட்டோவில் தான் ஃபாதர் உட்கார்ந்துருக்கா. நான் இறங்கி நடக்க வேண்டாம், நான் போய் ஃபாதர்கிட்ட ஜோம் பண்ண சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் ஃபாதர். இப்போ நான் அங்கே வரணுமா இல்லை அவன் அம்மாவா அங்கே வருவாளா? நீங்கள் வந்துருங்க ஃபாதர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை பார்த்தால் நமக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. சரி வாரேன், எனக்கு என்ன பிரச்சனை போ அப்படின்னு வந்தாச்சு. அங்கே வந்தால் அந்த பொண்ணு முகம்பெல்லாம் அப்படி செவந்து இப்படியே பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. ஏம்மா என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா பார்க்குற வேலை ஃபாதர், என்னை இறங்க விட மாட்டாக்கா, நடக்க விட மாட்டாக்கா, ஒரு வேலையை செய்ய விட மாட்டாக்கா. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு 9 வருஷம் கழித்து இந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்கு? வந்திருக்கு. அதனால் எப்படியாவது இந்த பிள்ளைய நல்ல பிள்ளையாக கொண்டாந்து பெற்று எடுத்துடணும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆசை. இந்த ஆசை தப்பு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆசை தப்பு கிடையாது. 9 வருஷம் கழித்து நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை வயிற்றில் வந்திருக்குது அப்படின்னா அது சந்தோஷமான காரியம்தான். ஆனால் இந்த அம்மா அந்த மகளுக்கு சொல்கிற விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, பார்த்து கவனம், ஜாக்கிரதை, அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இருக்காத. திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்காங்க, இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு. அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இங்கே பாருங்க, கொஞ்சம் நடக்க விடுங்க, வேலை செய்ய சொல்லுங்கள், அப்போ தான் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரும். உங்கள் மகா இப்படியே சும்மா இருந்தானா சுகர் கூடிரும். போச்சு, சுகர் கூடிடுச்சா? நான் நினச்சேன் எது வரக்கூடாதுன்னு நினச்சேனோ. எதுக்குன்னா இந்த அம்மாவுக்கு சுகர் இருக்கான், 10 வருஷமாக மாத்திரை போடுறாளாம். அதனால டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களாம், சுகர் வந்ததுன்னா நீ செத்துருவ, கவனமாக இரு அப்படின்னு. அதனால் என் மகளுக்கு கர்ப்பமாக இருக்கும்போது சுகர் வந்துடுதா? ஐயோண்ணா, ஐயோ ஆர்ப்பாட்டம், அழுக. பிரியமானவர்களே, அப்படி ஒரு பிள்ளை, இங்கே இப்படி ஒரு அம்மா. இந்த அம்மா சரியா தப்பா? எல்லாம் சரியா தப்பா? சரியா தப்பா? ஏன் தப்பு? நார்மலாக இருக்குதா, அப் நார்மலாக இருக்குதா? எல்லாம் நார்மலாக இருக்கா, அப் நார்மலாக இருக்குதா? பார்க்கறதுக்கு அப் நார்மலாக தானே இருக்குது, அதில் என்ன சந்தேகம்? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்போ கூப்பிட்டு கொண்டாந்து வச்சு இந்த அம்மாவுக்கு விளக்கமா கொடுக்குது. அப்போ இந்த அம்மா சொல்லுது ஒரு கதை. ஃபாதர், உங்களுக்கு தெரியாது ஃபாதர், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் பிள்ளை கிடையாது ஃபாதர். என் புருஷன் என்னைய விரட்டி விட்டுருங்கிற முடிவுக்கு வந்துட்டான் ஃபாதர். என் பிள்ளைக்கு அப்படி நிலப்ப வந்துடக்கூடாதேன்னு அழுதேன் ஃபாதர். அந்த யாரா பார்த்து வயிற்றில் ஒரு புழு கொடுத்துருக்காரு ஃபாதர். இதை எப்படியாவது ஆளாக்கி தேளாக்கி இந்த அம்மா கடவுளாகவே மாறிடுது. வருங்க, பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணது கடவுள்கிட்ட, இப்போ வயிற்றில் பிள்ளை வந்துடுது. இப்போ யார் கடவுளா மாறியாச்சு? இந்த அம்மா கடவுளா மாறிடுச்சு. ஏன்? இனிமே கடவுள் எப்படி காப்பாற்றுவாரு? இந்த பிள்ளை யார் தான் காப்பாற்றணும்? வயிற்றில் இருக்க பிள்ளை யார் தான் காப்பாற்றணும்? யார் தான் காப்பாற்றணும்? ஆண்டவர். நீங்கள் விவரமான ஆளுக்கு ஆண்டவர் தான் காப்பாற்றணும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த குழந்தைய ஆண்டவர் காப்பாற்ற தெரியுமா தெரியாதா? ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நான் தான் காப்பாற்றணும். நான் கடைசியில் ஒரு 25 நிமிஷம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு எல்லாம் பேசி என்ன புரிய வச்சோம்னா, ஏம்மா நீ கடவுளாக மாறிட்ட, இப்போ நல்லா தெரிஞ்சுக்க, நீ கடவுள் ஸ்தானத்துக்கு வந்துட்ட. நேற்று வரைக்கும் கடவுளை நம்பின, கடவுள் கையை பிடிச்சி இந்த கடவுள் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு நீ எத்தனை கோயிலுக்கு போன, எங்கெல்லாம் ஜெபம் பண்ண. ஆனால் இப்போ வயிற்றில் தங்கியிருக்கு அப்படின்னு இந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டு லயன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீ என்ன போஸ்ட்டை எடுத்துக்கிட்ட? கடவுள் போஸ்ட்டை எடுத்தாச்சு. இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி, இந்த குழந்தைக்கு எப்படியாவது உயிர் கொடுத்து, இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படியாவது நான் வெளியில் வந்து கொண்டுருவேன்னு இங்கே புத்தியில் ஏற்றிக்கிட்டேன். உண்மை தானே? உண்மை இல்லையா? அந்த அம்மா புத்தி அப்படி போயிருக்கிறது தானே? நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு இப்படி நான் நேரில் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த 2 வகையான மனிதர்களும் கடவுளை கேலி செய்கிற மனிதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.
இதோ என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற இந்த திருப்பாடலை வாசிக்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், என் இறைவா ஏன் என்னை விட்டு விட்டு ஓடி போனாய் என்று புரிந்து கொள்வதாய் தோன்றுகிறது. எந்த ஒரு மனிதன் கடவுளை பார்த்து என் கடவுளே ஏன் என்னை விட்டு விட்டு ஓடி போனாய் என்று கேட்டால் அது கேள்வி. உங்கள் கடவுள் உங்களோடு இல்லாமல், நீ வணங்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் உன் அருகிலே இல்லாமல், உன் எல்லைக்குள்ளேயே இல்லாமல், நீ கூப்பிடும் போது என்னவென்று கேளாமல், நீ அழைக்கும் போது என்ன மகனே என்ன மகளே என்று கேளாமல், உன் கண்ணீரை துடைப்பதற்கு கையை நீட்டாமல், கவலைப்பட்டு நிற்கிற பொழுது நீ கலங்கி நிற்காதே என்று தோளில் தட்டி கொடுக்காமல் இருந்தால், என் கடவுளே ஏன் என்னை விட்டு ஓடி போனீர் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த ரெண்டு சம்பவத்தையும் எடுத்து பாருங்க. கடவுள் ஓடி போனாரா ஓடி போகலையா? கடவுள் ஓடி போனாரா ஓடி போகலையா? அம்மா ஓடி போனாரா ஓடி போகலையா? உடன் இருக்கிற கடவுள் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் எப்போதும் நமக்கு சுதந்திரம் தருகிறார். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் நீ செய், உன் வாழ்வை நீ வள, நீ பேணு, நீ முன்னே போ, இடம் போ, வலம் போ, இப்படி செய் அப்படி செய் என்று நமக்கான வாக்கை கொடுக்கிறாரே தவிர, ஆனால் அந்த வாக்கை நாம் செயல்படுத்துகிற பொழுது ஒருவேளை தப்பி செய்தால், தவறி செய்தால் ஆண்டவராகிய கடவுள் நம்மை அனுமதிக்கிறார். ஒன்றும் கிடையாது, தப்பே கிடையாது. அதுதான் வளர்வதற்கான வழி. நாமோ நம்முடைய புத்தியிலே என்ன சிந்தனையை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது, ஒரு சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாது, எல்லாம் சரியாகவே தான் போக வேண்டும். சரியாகவே மட்டும் போனால் நீங்கள் வாழ்வை எப்படி கற்றுக்கொள்வீர்கள்? வாழ்வின் பக்கங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு சிலுவையை சுமக்கின்ற பொழுது அடியும் வேதனையும் துன்பமும் துயரமும் படுகிற பொழுது, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே தந்தையாகிய கடவுள் உடன் இருந்தார், அன்னை மரியாள் உடன் இருந்தாள், ஊரானாகிய சிமியோன் உடன் வந்தான், அந்த கூட்டம் உடன் இருந்தது. கல்வாரியின் இறுதியிலே யோவான் அங்கே நின்றார், இயேசுவின் அன்பு சீடர். இதோ அவருடைய தாய் அன்னை மரியாள் அங்கே நின்றாள், உடன் இருந்த அத்தனை சீடர்களும் அங்கே நின்றார்கள். அத்தனை பேருடைய பெயரும் விவிலியத்தில் பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தனியாய் விடப்பட்டாரா? இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சிலுவை பயணத்திலும் ஆண்டவராகிய கடவுள் நம்மை தனியே விடுவதில்லை. ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்ளுகிறோம் என்றால், நான் தனியே விடப்பட்டு விட்டேன், எனக்கென்று யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல, என்னை அன்பு செய்ய, என்னை அரவணைக்க, என்னை தட்டி கொடுக்க, என்னை நீ உற்சாகமாய் இரு, மேல் நோக்கி போ, இந்த துன்ப துயரம் உன்னை விட்டு மறைந்து போகும் என்று சொல்ல ஆட்களே இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், நமக்கான ஆறுதலை தருகிறார், ஆசிரை தருகிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த பெண்மணி, இந்த இரண்டாவது பெண்மணிக்கு புரிய வைத்த பிறகுதான் தோன்றியது, நான் கடவுள் அல்ல, என்னை பாதுகாக்கிறவர் கடவுள். என் துன்பத்திலும் துயரத்திலும், என் சோதனையிலும் வேதனையிலும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிற இறைவன் எனக்கான வாழ்வை, எனக்கான வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறார். யாருக்குமே ஆண்டவர் வழிகாட்டாமல் இதுவரைக்கும் விடல. யாருக்குமே ஆண்டவர் வழி தெரியாமல் திக்கி திணறி நில் என்று விடவே இல்லை. 2 எடுத்துக்காட்டுகள் சொன்னேன். இந்த 2 எடுத்துக்காட்டுகளும் நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லுகிறேன், இது நிறைவாய் உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளாக மட்டும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணாதங்க. நான் இல்லைனா என் குடும்பமே போச்சு, நான் இல்லைனா இந்த பிள்ளைய வளர்ந்துக்கிடாது, நான் சொல்லி கொடுக்கலன்னா இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, நான் மட்டும்தான் இந்த ஊரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே உடஞ்சி சின்ன பின்னமாக போயிடும். இந்த புத்தி வந்ததுன்னா நீங்கள் கடவுளாயிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சா? அந்த அம்மா செஞ்சுச்சே, முதல்ல ஒரு அம்மா சொன்ன பிள்ளை புதுசாக பெற்றவா, அந்த அம்மாவுக்கு பிள்ளை பெக்க தெரியாது, வளர்க்க தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சால. அதுபோல கடவுள் இந்த உலகத்தை படைத்து எத்தனாயிரம் கோடி ஆண்டுகள் வழி நடத்தி இருக்கிறார். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் பூட்டன் பூட்டி எத்தனை பேரை வளர்த்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அத்தனை பேரையும் யார் தான் வழி நடத்துகிறார்? ஆண்டவராகிய கடவுள் வழி நடத்துகிறார். உண்மையா பொய்யா?
ஆண்டவராகிய கடவுள் தானே எல்லாத்தையும் வழி நடத்துறாரு. அப்படி இல்லை என்றால் கொரோனாவிலே உலகம் அழிந்து போயிருக்காதா? உங்கள் கண்கள் எதிர இதோ கொத்து கொத்தாய் மரணித்தவர்கள் உண்டு, பயந்து செத்தவர்கள் உண்டு. ஆனால் தப்பித்து நிற்கிறோமே, உங்களுடைய திறமையாலா, உங்களுடைய புத்தியாலா, உங்களுடைய சிந்தனையாலா? ஆண்டவர், என் நிறைவா என் நிறைவா நீ என்னோடு இருக்கிறாய், ஆனால் என்னை வளர வழிவிட்டு நிற்கிறாய். நான் உயர, எனக்கான ஆற்றல் வளர, எனக்கான திறமை வளர, நான் விஷயங்களை கற்றுக்கொள்ள எனக்கான ஸ்பேஸ் என்று சொல்வார்கள், இடைவெளி விட்டு நிற்கிறாய். அந்த இடைவெளி நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது. என்ன இடைவெளி? ஆண்டவர் நாம் வளர்வதற்கு, நாம் செய்வதற்கு அனுமதிக்கிறார். ஒரு வீட்டில் போய் நிற்கிறேன், டே உன் பேர் என்ன அப்படின்ன. அந்த பையன் இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தான். 3.5 வயசு, யூகேஜி போயிட்டு இருக்கிற பையன். அப்போ இத்தனி ரொம்ப பொடுசு. இப்படி பார்த்தான் இப்படி பார்த்தான். அவன் அம்மா பின்னாடி இருந்து, ஃபாதர் கேட்காரலா சொல்லு அப்படின்னு லேசாக ஒரு தட்டு தோளில் தட்டுச்சு. உடனே அவன் என் பேர் அப்படின்ட்டு பேர சொன்னான். நான் சொன்னேன், ஏம்மா தட்டினேன்? ஃபாதர், அது கொஞ்சம் லேட்டு பிக்கப்பு ஃபாதர். எப்பவும் இப்படி ஒரு கீ கொடுத்தா தான் ஃபாதர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, கீ கொடுத்தா தான் பதில் சொல்லுதுன்னு இந்த அம்மா ஒரு டியூன் பண்ணிடுச்சு. இதுதான் சிக்கல், இதுதான் பிரச்சனை. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்குறேன். சின்ன வயசுல இருந்தே ஃபாதர் நம்ம ஏதாவது கேட்போம், இப்படியே மூஞ்ச பார்ப்பான் ஃபாதர், எல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு டப்புன்னு தட்டினோம்னா தான் பதில் சொல்லுவான் ஃபாதர். நல்லா கவனிங்க, நான் அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன், நீ செய்த தவறு பெருந்தவறு. உன் பிள்ளை பார்க்குறான்னா உள்வாங்கிறான்னு அர்த்தம். இப்போ கேட்ட உடனே பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிற பிள்ளைகள் என்ன பிரச்சனை தெரியுமா? பின்னால் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, உன் சோழியை பாரு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றான். நீங்கள் 3 நிமிஷம் பேசினா, ஏன்னா அவன் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லி பழகினாள். இந்த மாதிரி அம்மாமாரு அப்பாமாரு வந்து அழுவாங்க, இந்த பிள்ளைய கொஞ்சம் வாயை அடங்கியிருக்க சொல்லுங்கள் ஃபாதர், என்ன கேட்டாலும் எடுத்தறிஞ்சு பேசுகிறான் ஃபாதர். பட்டு பட்டுன்னு இந்த அம்மா பதில் சொல்கிறதுக்கு பழகி கொடுத்ததுன்னா, பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் புத்திக்குள்ளே வாங்காது. பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிற பிள்ளைங்க எடுத்தறிஞ்சு பேசுகிற பிள்ளைங்களா கொஞ்ச நாளையில் மாறிடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, உள் வாங்குகிற குழந்தை என்ன செய்யும்? பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்டாங்க, ஓஹோ இதுக்கு என்ன பதில் சொல்லணும், அதை மட்டும் கரெக்டாக சொல்லணும். ஞானமாக வளரும், அறிவாக வளரும். ஒரு அறிவார்ந்த பிள்ளைய ஒரு அம்மா கூமுட்ட குழந்தைன்னு நினச்சி டப்புன்னு தட்டி, நல்ல வேளை 3.5 வயசுலேயே பார்த்தேன். நான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன், எங்கே வாரு விடு. இதே மாதிரி தான் ஃபாதர் ஷூ போட போய் நிற்பான் ஃபாதர், ஸ்கூலுக்கு நேரம் ஆயிரும் ஃபாதர், இப்படி பார்த்துக்கிட்டே நிற்பான் ஃபாதர். எல்லாம் போடுதியான்னு ஒரு தட்டினா உடனே போட்டுருவான் ஃபாதர். மீண்டும் தவறு. ஏன் ஷூவை பார்க்குறான், ஓ இது லெஃப்ட் ஷூ இது ரைட் ஷூ, ஓகே ரைட் ஷூவை ரைட்டில் போடணும், லெஃப்ட் ஷூவை லெஃப்ட்டில் போடணும். ஒரு நிமிஷம் புத்தியில் யோசித்து போட்டால் இப்போ என்ன குறைஞ்சிரும்? அந்த 1 செகண்ட் அல்லது ஒரு 10 செகண்ட் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஃபாதர் நீங்கள் வாட்டி சொல்லிட்டு போயிட்டீங்க ஃபாதர். இப்படி தான் நாங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது யாராவது கேட்டால் பதில் சொல்லாமல் மூஞ்ச பார்க்கான். எல்லாரும் என் பிள்ளைக்கு வந்த திமிரா இல்லை வாய் பேச தெரியலையான்னு கேட்குறாங்க ஃபாதர். கேட்கத்தான் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதானே விவரம். அந்த ஊர்க்காரன் சொன்னதுக்காக, சுத்தி இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்க சொன்னதுக்காக இந்த அம்மா தன்னுடைய பிள்ளை, ஒருவேளை நான் விளையாட்டுக்கு சொல்லலை, ஆசீர்வாதமாக சொல்கிறேன், ஒரு விஞ்ஞானியாய் வளருகிற பிள்ளையை, ஒரு அப்துல் கலாமாய் வளருகிற பிள்ளையை, ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனாய் வளருகிற பிள்ளையை ஒரு சாதாரண பிள்ளையாக மாற்றிவிட்டாள். அந்த 10 செகண்ட் கொடுத்திருந்தா, ஒவ்வொன்றையும் உற்று நோக்குகிற புத்தி மட்டும் இருந்திருந்தா உலகமே சொல்லலாம் ஸ்லோ பிக்கப்னு. ஆனா அது தரமாக இருக்கும். அகல உழுதல் அல்ல, ஆழமாக உழுதல்னு சொல்றாங்களா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கும். இது இந்த அம்மாவுக்கு தெரியல. நான் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் உட்கார்ந்து விளக்கம் கொடுக்குறேன். அந்த அம்மா சொல்லுது, ஃபாதர் ஒருவேளை அப்படி இருக்குமோ ஃபாதர், அப்படி இருக்குமோன்னு சொல்லாத, நம்பு. உன் பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நம்பு. உன் குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நீ நம்பு. உனக்கு ஒரு விஷயம் புரியலைங்கிறதுனால அது இல்லைன்னு சொல்லாத. உனக்கு ஒரு விஷயம் புரியலைங்கிறதுனால அது தப்புன்னு சொல்லாத. என் நிறைவா என் நிறைவா, ஏயா ஓடி போனன்னு இயேசுநாதர் சொல்லலை. என் நிறைவா என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? நான் வாழ, நான் வளர, நான் உயர, நான் என்னையே பலப்படுத்த, நான் என்னையே திடப்படுத்த எனக்கான ஆசிரை, எனக்கான வாழ்வை தந்திருக்கிறாய். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியாத காரியம் எல்லாம் தவறான காரியம் என்பதல்ல. நீங்கள் கடவுளை நம்புகிற பிள்ளையாய் இருந்தால் உங்களுக்கான பலன் வந்து சேரும்.
ஆனால் உடனே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த சிலுவை பாதையிலே அந்த சிக்கல் இருக்குது. நம்ம 40 நாள் இப்போ ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கோம் சுரண்டையில், 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். 3வது வாரம் ஏற்கனவே 2-3 ஆட்கள் வந்து சொன்னாங்க, ஃபாதர் நல்லபடியாக நடந்திருக்கு ஃபாதர், கேட்ட விண்ணப்பம் 40 நாள், ஏன்னா யூடியூப்பில் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஃபாதர் உண்மையிலே ஆச்சரியம் ஃபாதர், நிறைய கரெக்டாக நடக்குது ஃபாதர், நன்றி ஃபாதர்னு. ஒரு அம்மா விறுவிறுன்னு வந்தது. ஒழுங்காக ஜெபம் சொல்கிறாங்களா இல்லையா? ஏம்மா யூடியூப்பில் போடுறதா நீ பார்க்கலையா? ஒழுங்காக தான் எல்லாம் 1 மணி நேரம் நடக்கு. 3 வாரம் முடிஞ்சுது. நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன், இன்னும் என்னன்னு கிடைக்கல, நீங்கள் போங்க. என்ன ஜெபம் பண்ணுதீங்களோ? 3 வாரம் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மா 3வது வாரம் வந்த அம்மா, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுதீங்களோ இல்லையா, எனக்கு இனிமேல் நடக்கும்னு என்ன செய்யலை, தோணலை, நம்பிக்கையும் இல்லைன்னு முடிச்சுட்டு போயாச்சு. எங்கே போய் சொல்லுவீங்க? எங்கே போய் சொல்லுவீங்க? 3 வாரத்திற்குள் உனக்கு இல்லை என்பதனால், இன்னும் அதற்கான அறிகுறி தெரியவில்லை என்பதனால், உனக்கு ஆகவே ஆகாது என்று அவ நம்பிக்கைக்குள் நீ ஏன் போகிறாய்? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், முடிஞ்சது போ. ஆண்டவர் என் கூட இல்லை, என் குடும்பத்தில் பாரு, கஷ்டத்தை பாரு, கவலையை பாரு, கண்ணீரை பாரு, துன்பத்தை பாரு, துயரத்தை பாரு. ஃபாதர் கடவுள் இருக்காருன்னா, எதிர்த்த வீட்டுக்காரங்க என்னைய பற்றி புரணி பேசிக்கிட்டே இருக்காங்க ஃபாதர், நானும் 10 நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபாதர், அவங்க எந்திரிச்சு வெளியில் வரணும், திடீர்னு படி தட்டி கீழே விழணும், முன்னாடி 2 பல்லும் உடையணும், ஈன்னு பல்லு இல்லாமல் அலையணும், என்னை பேசின வாயை ஆண்டவர் கிழிச்சாரு பாத்தியான்னு நான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடவுள் பல்ல உடைக்கல ஃபாதர். இந்த அம்மாவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்து சொல்லிட்டு போகுது. நம்மகிட்ட விசித்திரமான ஆட்கள் நிறைய இருக்காங்க, கவுன்சிலிங் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அதனால் வேடிக்கை மனிதர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் நிறைய. அதனால் கடவுள் வந்து ஃபாதர் ஓரவஞ்சனை பண்ணுறாரு ஃபாதர், அநீதி பண்ணுறவன் தான் நல்லா இருக்கான், புரணி பேசுகிறேன் ஃபாதர், என் பேருக்கு எடுத்துகிட்டு நல்லா தானே ஃபாதர் இருக்காங்க, வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க, சிரிக்காங்க, கும்மி அடிக்காங்க, கொலை விடுறாங்க, நல்லா இருக்காங்க ஃபாதர். நான் தான் ஃபாதர் என் பிள்ளைகளை கட்டிக்கிட்டு அழுவுதேன், நான் தான் ஃபாதர் என் வீட்டில் கஷ்டப்பட்டு கிடக்கேன். அதனால் கடவுள்லாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஃபாதர். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, என் நிறைவா, என் நிறைவா, வார்த்தையாய் இருந்ததென்றால், அவநம்பிக்கைப்படுகிற உள்ளம் உங்களுக்குள் இருந்ததென்றால், எத்தனை சிலுவை பாதைகள் நடத்தினாலும், எத்தனை நடைபயணங்கள் போனாலும், உங்க உள்ளத்துக்குள்ள ஆழமான நம்பிக்கை இல்லை என்றால் எப்படி நீங்கள் கனி தருவீர்கள்? எப்படி நீங்கள் பலன் தருவீர்கள்? ஆனால் ஆண்டவரோ நம்மோடு உடன் வருகிற, நம்மோடு பயணிக்கிற இறைவனாகவே இருக்கிறார். ஒரு நொடி பொழுது கூட நம்மை விட்டு விலக மாட்டார், ஒரு நொடி பொழுது கூட நம்மை காணாமல் போக மாட்டார். என்னுடைய பங்கு, பழைய பங்கு, ஒரு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். பங்கில் வந்து கிறிஸ்மஸுக்கு பூசையாக இருக்கட்டும், வின்சென்ட் பவுல் சபையாக இருக்கட்டும், எல்லா காரியத்துலேயும் அந்த அம்மா அவ்வளவு காணும் உற்சாகமாக வேலை செய்யும். அன்பியமாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்போது வீட்டில் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க, அதில் 2 பிள்ளைங்க அந்த அம்மா கூட கோயிலுக்கு வந்துடும். சரி, 2 இருந்தால் இவர் 2 அப்படி தானே இருக்கும். இன்னொரு 2 சொல்லும், சும்மா போமா நீ கோயில் சாமின்னு அலைஞ்சி என்னத்தை கண்டப்பா, உனக்கு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது, நீயா வெட்டியா அலைஞ்சி உடம்பு கெடுத்தது தான் மிச்சம், பாரு ஒரு நாள் நீ நோயில் படுக்க போகிற, படுத்த அன்னைக்கு நாங்கள் உன்னைய கழுவி ஊற்ற போகிறோம், வேணா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பிரியமானவர்களே, அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு நோய் வந்துடுது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டார். உடனே இந்த அம்மா வந்து அழுக, ஃபாதர் என் வீட்டில் என் பிள்ளைங்க சொல்லும் ஃபாதர், உனக்கு என்றைக்காவது இப்படி அலைதிய வீடு வாசல்னு பாராமல் உடம்பை கவனிக்காமல் எப்படியாவது உனக்கு நோய் வரும்னு சொன்னாங்க, வந்துடுது ஃபாதர். நல்லா கவனிக்கணும். அவங்க சொன்னதுனால, அவங்க சொன்ன மாதிரியே நோய் வந்துடுதான். நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துட்டு கதையை கேட்டுட்டு சொன்னேன், இப்போ உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன், உலகத்தில் எத்தனை % வரைக்கும் நோய் இருக்குது? இல்லை, உலகத்தில் எத்தனை பேருக்கு நோய் இருக்குது? ஒரு 35-40 வயசுக்கு மேலே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அம்மா வயசு ஏறக்குறைய 55 வயசுல, அதனால் நீங்கள் 40 வயசுக்கு மேலே எடுங்க. 40 வயசுக்கு மேலே 100ல் எத்தனை பேருக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது? ஏக்கா எத்தனை பேருக்கு இருக்கு? 100ல் எத்தனை பேருக்கு இருக்கு? 100 பேருக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒரு நோய் வரத்தானே செய்யுது. இது புதுசா? உலகத்தில் நோய் வருதா வரலையா? ஆள் பார்த்தா நோய் வருது, எல்லாத்துக்கும் தானே வருது. நல்லவனுக்கு வருது, கெட்டவனுக்கு வருது, இருக்கவனுக்கு வருது, இல்லாதவனுக்கு வருது, போனவனுக்கு வருது, இந்தவனுக்கு இருக்குது. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? இந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறது இத்தனைக்கும் ரொம்ப சின்ன நோய், இந்த அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவ்வளோதான். சின்ன குடல் வாழ்வு இது பண்ணால் சரியாக போகும். சிம்பிளாக கவனிங்க. இந்த அம்மா அதுக்கு அழுது கொஞ்ச நேரம் முடிச்சுது. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சு பாருங்க, ஃபாதர் என் கூட பிறந்தது 2 பேர் ஃபாதர், எங்கள் அக்காக்காரி அந்த ஊரில் இருக்கா ஃபாதர்,
என் தம்பிக்காரன் தான் என் கூட இருக்கான் ஃபாதர். ஃபாதர், என் தம்பி பொண்டாட்டி என் கூட பேசுகிறதே இல்லை ஃபாதர். இப்போ நான் படுத்தப்போ நான் என்னை யார் ஃபாதர் கவனிப்பான்? என்னமோ எல்லார் வீட்லேயும் தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி தான் கவனிக்கிற மாதிரி இந்த அம்மா புத்தியை பாருங்கள், அடுத்த புத்தி. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னா வேற யார் ஃபாதர் என்னை கவனிப்பா? ஏம்மா எந்த வீட்டில் சொந்தக்காரன் கவனிச்சான், நீ வேற கதை பேசிக்கிட்டு இருக்கிய. திரும்ப சரி, 2வது பாயிண்ட் முடிஞ்சது. இப்போ ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே ஃபாதர் அப்படின்னு. நீ இத்தனை வருஷம் ஜோம் பண்ணி எவ்வளவு நம்பிக்கையாக இருந்த ஒரு பொம்பளை கடைசியில் இவ்வளவு அவநம்பிக்கையாக இருந்திருக்கிறியம்மா. நீ ஏற்கனவே ஜபித்தது போல் ஜபி. இறைவா, நான் உன்னை நம்பி வாழ்கிறேனே தவிர மனிதர்களை நம்பி அல்ல. நான் உன்னை நம்பி இந்த உலகத்திற்கு இருக்கிறேனே தவிர யாரையும் நம்பி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெற்றோர் குறிப்பாக, அதுவும் வயதான பெற்றோர் சில வீடுகளில் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை வச்சு காப்பாற்றுவியா தம்பி, நல்லஜான காலத்தில் என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாத தம்பி, வயசான காலத்தில் அம்மா அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றியா அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை போல கோமாளி இந்த உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். ஏம்மா பிள்ளை பிறக்கும்னு நம்பியா நீ உலகத்துக்கு வந்த? உங்கள் அம்மா அப்பா உன்னை பெத்தெடுத்தாங்க. என்ன கூத்துடாது? நாம் கடவுளை நம்பி, ஆண்டவராகிய கடவுளை நம்பி இந்த உலகத்தில் இருக்கிறோம். நீங்கள் மனிதர்களை நம்பி என்று சொன்னால் கோமாளின்னு வச்சுக்கிட வேண்டியதான், அல்லது ஏமாளின்னு வச்சுக்கிட வேண்டியதான். நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறது உண்மை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, வல்ல கடவுள், நல்ல கடவுள், இரக்கத்தின் கடவுள், உன் துன்பத்திலும் துயரத்திலும் உன்னை கை தூக்கி விடுகின்ற கடவுள், உனக்கு வலு சேர்க்கின்ற கடவுள், உன்னை பாதுகாக்கின்ற கடவுள், உன்னை பராமரிக்கின்ற கடவுள் உன்னோடு இருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இந்த வசனம் ஆழமாக மனசில் இருக்கணும். அப்போ ஒரு வாரம் இந்த அம்மாவும் ஜோம் பண்ணுது. டாக்டர் ஆப்ரேஷன் சொன்ன தேதி நெருங்குதா ஃபாதர்னு. பிரியமானவர்களே, ஒரு இந்து சகோதரி பாருங்க, ஒரு இந்து சகோதரி, அதே தெருவில் இருக்கிறவங்க தான். அவங்க என்னை வந்து பார்த்துட்டு, ஃபாதர் இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக கோயிலுக்கு வருவேன், இந்த அன்பிய கூட்டத்துக்கெலாம் போவேன், எனக்கு உண்மையிலேயே நம்ம சபை பிடிச்சிருக்கு, நான் இதில் எப்படியாவது சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஏம்மா அப்படியா, நீங்கள் அன்பிய பொறுப்பாளரை பாருங்கள். சரி ஃபாதர்னு போயிட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இந்த அம்மாவுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னே இந்த அம்மா, அந்த சகோதரி, புதிய சகோதரி வந்து சொன்னாங்க, ஃபாதர் அந்த அக்காவுக்கு இப்படியா? நான் பார்ப்பேன் ஃபாதர் என் சகோதரி மாதிரி, அதுக்கு பிறகு நான் வாரேன் ஃபாதர் உங்களை பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு செய்கிறது கடவுளுக்கு செஞ்ச மாதிரி ஃபாதர். என்னை ஒவ்வொரு தடையும் அன்பியத்துக்கு கூப்பிட வந்தது என்ன, ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போனது என்ன, ஆசீர்வாதமாக என் வீட்டில் பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் வந்து வந்து எத்தனை ஆறுதல் சொல்லியிருக்காங்க தெரியுமா ஃபாதர். அவங்களுக்காக ஆப்ரேஷன் முடிஞ்சு கூடவே இருந்து பார்த்து எல்லா சேவையும் செஞ்சுட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள், கடவுள் கொடுத்த உறவு. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உனக்கு எங்கிருந்து உதவி வர வேண்டும் என்பதை அவர் தீர்மானிப்பார், நீ தீர்மானிக்காத. உனக்கு வெற்றி எங்கிருந்து வர வேண்டும் என்பதை, உன் வாழ்வின் உயர்வு எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய கடவுள் உனக்கு தீர்மானித்து தருவாரே தவிர நீ தீர்மானிக்காத. நீ கடவுளாகிறதுக்கு முயற்சி பண்ணாத. சாத்தான் கொடுத்த முதல் சோதனையே ஆதாம் ஏவாளுக்கு, கடவுளை போல மாறிடுவீங்க, உனக்கு கொம்பு முளைச்சிரும், நீயே எல்லாத்தையும் சாதிச்சிருவ, நீயே எல்லாத்தையும் பெருசாக பார்த்துருவ, உன் கைக்குள்ளே தான் எல்லாம் இருக்கு, இதை மட்டும் நீ சாப்பிட்டனா போதும், நீ அப்பா கடவுளை போல எல்லாம் தெரிஞ்ச விஞ்ஞானி ஆயிடுவ. இதானே சாத்தான் சொல்லிச்சு. இதை நம்பித்தானே ஆதாம் ஏவாள் ஏமாந்து போனாங்க. ஆனால் எந்த சாத்தானுமே சொல்லாமல் அந்த புத்தி நமக்குள்ள எங்கேருந்து வருது? சாத்தான் சொல்லாமல் வராது, சாத்தான் உள்ளே போயிட்டாம்னு அர்த்தம். அப்படியே கண்ணை மூடுங்க. என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். அருமையான ஒரு காரியம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு 4 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன். 4 எடுத்துக்காட்டுகள். அந்த 4 மனிதர்களும் அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. இதோ தன்னுடைய குழந்தைக்காக, சின்ன குழந்தைக்காக, இப்போதுதான் பிறந்த குழந்தைக்காக ஒரு தாய், இதோ திருமணம் முடித்து நீண்ட ஆட்களாக குழந்தை இல்லாத ஒரு வளர்ந்த குழந்தைக்காக ஒரு தாய். ஆனால் இருவருமே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே தங்களை கடவுளாக்கி கொண்டு, தாங்கள் இல்லை என்றால் இந்த காரியமே இல்லை, இந்த உலகமே இல்லை, தாங்கள் தான், தாங்களால் தான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த எண்ணம்
நான் பாடுபடுகிறேன், நான் சுமைப்படுகிறேன், நான் துன்பப்படுகிறேன். எதற்காக? ஆண்டவருக்காக. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே யோசிச்சுட்டு வாங்க. என் குடும்ப கஷ்டத்தை என் தோளில் தாங்குகிறேன். நானா தாங்கி இருக்கிறேன்? ஆண்டவர் வலிமை கொடுத்ததால் தாங்கி இருக்கிறேன். என் குடும்பத்தின் கஷ்டம், என் புருஷன் குடிக்கிறார், இதோ என்னுடைய பிள்ளை ஊதாரியாய் நிற்கிறான், சொல் பேச்சு கேட்கவில்லை, நாளை இந்த பிள்ளை எப்படி வளர்வானோ என்று எனக்கு ஒரு கவலை, அச்சம் இருக்கிறது. கடன் பிரச்சனை கிடக்கிறது. என் மனைவியோ பல்வேறு குழுக்களில் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறார். என் உழைப்பு போதவில்லை, என் வருமானம் போதவில்லை. நான் என்ன செய்வேன்? தயங்கி தயங்கி கலங்கி கலங்கி நிற்கிற உள்ளம் எத்தனை யோசித்து பாருங்க இந்த குடும்பங்கள்ல. இதோ என்ன செய்ய வேண்டும்? நாளைய உலகம் எப்படி நடக்கும்? எனக்கு எப்படி போகும்? வீட்டிலே நகை இல்லை, திருமணம் முடித்து வைப்பேனா? வீட்டிலே ஏதோ இந்த காரியங்கள் சண்டை சச்சரவுமாக இருக்கிறது. பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய பேரை தெரிந்திருக்கிறது, அரசு அதிகாரிகளை தெரிந்திருக்கிறது, இதோ போலீஸ் நண்பர்கள், வக்கீல் என்று எத்தனையோ பேரை தெரிந்திருக்கிறது, அரசியல்வாதிகளை தெரிந்திருக்கிறது. எனக்கோ யாரையும் தெரியவில்லையே. நான் அப்ராணி குழந்தையாய் நிற்கிறேனே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் நான் வாழ்வேனா? என் குடும்பம் வாழுமா? என் வீடு வளருமா? எத்துணை கலக்கம். யோசித்து பாருங்க. எத்துணை பயம், எத்துணை கலக்கம். அன்பு குழந்தைகளை அப்படியே உள்ளத்துல கொண்டு வாங்க. வயதான காலத்திலே எனக்கு ஒரு நோய் வந்து விட்டதே. இந்த வயதான காலத்திலே ஒருவேளை நான் படுத்து விட்டால் என்ன ஆகும்? என்னை கவனிக்க ஆள் இருக்கிறார்களா? எழுந்திருக்க முடியாமல் நான் படுத்து நோயிலே பாயிலே படுத்து விட்டால் ஆண்டவரே, நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது. எப்படி எப்படி எத்துணை மனிதர்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு குழந்தைகளை அப்படியே யோசிங்க, உங்க உள்ளத்துல கொண்டு வாங்க. என் பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, சந்தேகப்படுகிறார்கள். என் பெற்றோர் என்னை பல்வேறு விதத்தில் நான் நல்ல பிள்ளை என்று சொல்லி பார்க்கிறேன். நான் நல்ல பையன்தான் அம்மா, இதோ நான் உண்மையிலேயே கடவுளுக்கு பயந்து வாழுகிறேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, செய்ய மாட்டேன் என்று சொல்லி பார்க்கிறேன். ஆனால் என் பெற்றோர் என்னை நம்பவில்லை. நம்பாத பெற்றோர், சந்தேகப்படுகிற பெற்றோர். என் சகோதரன் சகோதரி என்னோடு பிறந்தவர்கள் என்னோடு பேசுவதில்லை, உறவில்லை, பகைக்கிறார்கள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என் வாழ்வு எத்துணை கவலை பாருங்க. எல்லாமே எல்லாமே அன்பு குழந்தைகளே, எல்லாவற்றிற்கும் ஒரே மருந்து ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒரே ஒரு மருந்தை தருகிறார். இதோ உன் திராணிக்கு மேலாக உன் தோளில் நான் சுமையை ஏற்றுவதில்லை. உன் திராணிக்கு மேலாக உன் தலையில் நான் சுமையை ஏற்றி வைப்பதில்லை. என் பிள்ளை, நீ எதை செய்வாய், எதை செய்ய மாட்டாய், உன்னால் எது முடியும், எது முடியாது, எது உனக்கு வரும், உனக்கு வராது என்று எனக்கு தெரியும். இதோ நம்மை அறிந்த கடவுள் சொல்லுகிறார், உன் பெயரை அறிந்து வைத்திருக்கிறேன். உன் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை எனக்கு தெரியும். உன் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நீ நினைக்கிறாய் கடவுளுக்கு இதோ கண் இருக்கிறதா, என்னை தெரியுமா என்று. உன் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நீ ஆனா பெண்ணா, நீ எப்படி வளர்வாய், நீ எப்படி உயர்வாய், உனக்கான வழி என்ன, எல்லாம் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ என் பிள்ளை, நீ என் விடுதலையின் பிள்ளை, நீ என் உரிமையின் பிள்ளை. ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு அப்படியே வாங்குங்க, உள்ள வாங்குங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ இந்த நாள் எனக்காகவே சொல்லப்பட்டது போல் இருக்கிறது. நான் கலங்கி நின்றேன். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டுமா? செத்து போனால் என்ன, எங்காவது ஓடி போனால் என்ன? இதோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலிலே, துன்பம் நிறைந்த சூழலிலே, இதோ போட்டியும் பொறாமையும் வஞ்சகமும் பொய்மையும் ஏமாற்றுத்தனமும் முதுகில் குத்துகின்ற துரோகிகளும் இருக்கின்ற இந்த குடும்ப சூழ்நிலையிலே நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா? இப்படிப்பட்ட இடத்தில் இருந்துதான் ஆக வேண்டுமா என்று ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என்னுடைய உள்ளத்திலே கேள்விகள் கேள்விகள் கேள்விகள், ஆயிரம் கேள்விகள். ஆனால் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நல்ல வாக்கை சொன்னீரே, நான் உன்னை கைவிடுகிற கடவுள் அல்ல, நான் உன்னை விட்டு கடவுள் அல்ல, உன்னை என் உள்ளங்கையில் அல்லவா பொறித்து வைத்திருக்கிறேன். You are precious to me. நீ எனக்கு பொக்கிஷ குழந்தை, பொக்கிஷம். ஏதோ நான் உன்னை தவிட்டுக்கு பெற்றெடுத்தேன் என்று நினைக்காதே, எங்கேயோ குப்பை தொட்டியிலிருந்து உன்னை எடுத்தேன் என்று நினைக்காதே. என் உருவத்தையும் சாயலையும் உனக்கு தந்திருக்கிறேன், உனக்கு கல்வியை தந்திருக்கிறேன், உனக்கான அருளை தந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் பேச, வாழ, உயர இதோ உனக்கான திறமையை, உனக்கான திராணியை தந்திருக்கிறேன். நீ சுமப்பாய், இதோ சிலுவையை சுமந்து கொண்டு நீ கல்வாரி மலை வரை என்னோடு வருவாய். நான் உனக்கு விடுதலை தருகிறேன், தருகிறேன், இருக்கிறேன். யார் வேண்டுமோ, யார் இருந்து உனக்கு அருள் தர வேண்டுமோ, உன் வாழ்வின் பயணத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கவலைப்படாதே, நீ அஞ்சாதே, கண்ணீர் சிந்தாதே, கலங்கி நிற்காதே.
என் அன்பு மகனே மகளே, நீ இங்கிருந்து போகிற பொழுது இந்த நாளிலே உனக்கான பாதை வெளிச்சமான பாதை, இருட்டின் பாதை அல்ல. நீ யாரையும் நம்பி அல்ல, என்னை நம்பி நிற்கிற குழந்தை. என் கரத்தை பிடித்துக்கொள். ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க, வலக்கரத்தை பிடிச்சுக்கோங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உன் வலக்கரத்தை பிடித்திருக்கிற நான் இனி ஒருபோது விட மாட்டேன் ஐயா. உன் வலக்கரத்தை பிடிக்க சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இத்துணை நாட்கள் என் வாழ்வு வந்ததென்றாலே உம்மால் தானே. நான் என்றோ அழிந்து போயிருக்க வேண்டும், என்றோ பாதை மாறி போயிருக்க வேண்டும். இன்று வரை நான் உயர்ந்து நிற்பது உம்மால் தானே, நான் நிறைந்து நிற்பது உம்மால் தானே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ இறுதி வரை நான் உம் கைவிட மாட்டேன். நீர் கைவிடாத கடவுள் என்பதை அறிந்து கொண்டேன், நீர் உடன் இருக்கிற கடவுள் என்பதை புரிந்து கொண்டேன். ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே, வழிநடத்தும் நல்ல தகப்பனே, தொடர்ந்து எனக்கு நீரே எல்லாமுமாக, கோட்டையும் அரணுமாக, எனக்கான கோட்டையும் அரணுமாக, என்னை பாதுகாக்கின்ற உன்னத தெய்வமாக இரும். நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புதமான ஒரு செய்தி, ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு செய்தி இன்றைக்கு ஆண்டவர் தந்தார். நான் பைபிள்லாம் வழக்கமாக எடுத்துகிட்டு வரதில்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வந்தேன், 2 டைரி எடுத்துகிட்டு வந்தேன், நிறைய எழுதி வச்சுருந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அதெல்லாம் ஒரு ஓரமாக வை, என் பிள்ளைகளுக்கு இந்த செய்தி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு உண்மையிலேயே நீங்கள் நல்ல செல்வ பாதை செஞ்சுருக்கிறீங்க. எல்லாரோட கை தட்டிக்கலாமா? உண்மையிலேயே ஒரு 4 எடுத்துக்காட்டுகள் எனக்கே சம்பவங்கள் மறந்து போயிருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நினைவுபடுத்தி உங்கள் குடும்பத்திலே எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு இந்த சிக்கல், கைவிடப்பட்டோமோ என்கின்ற சிக்கல், ஆண்டவர் சொல்லிவிட்டார், கைவிடவில்லை. சைக்கிள் ஓட்டிய பையனை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், சைக்கிள் ஓட்டிய பையனை மனசில் வச்சுக்கணும். ஆண்டவர் உங்களை வாழ்விக்கிறார், வளமைப்படுத்துகிறார். காணிக்கை வாடி இறைவன் பாதத்தில் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் வரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் வரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, நீர் கைவிடாத இறைவன், எந்நாளும் எங்களோடு இருந்து பாதுகாக்கிறவர் என்பதை அடையாளமாக கொண்டாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற அப்பரச காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இதனால் நாங்கள் தேவையற்ற அச்சங்களிலிருந்து விடுதலை பெற்று உமது வலக்கரத்தின் உதவியால் இந்த வாழ்வை வெற்றி கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் மண்ணில் பிறந்தார், சிலுவை சுமந்தார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருப்பலியினுடைய மைய நேரம். தயவுசெய்து ஆங்காங்கே இருக்கிற அத்தனை பேரும் மனசை ஒன்று கூட்டுங்க. இந்த நேரத்தில் ஒரு பெரிய அதிசயம் உங்களுக்கு நடக்கும். ஏனெனில் தூய ஆவி பொழியப்படுகிறார், இந்த அப்பரசம் மாறுகிறது. அன்பு குழந்தைகளே, தயவுசெய்து மனதை அப்படியே ஒருமுகப்படுத்திக்கோங்க. இந்த நேரம் ஒரு 3 நிமிஷம்தான், 3 நிமிஷம்தான். குறிப்பாக ஏதோ அந்த 5 குழந்தை பெற்றெடுத்த ஒரு தாயை பார்த்து ஒரே ஒரு குழந்தை பெற்றெடுத்தவர் சொன்னார், பாருங்கள், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அதுபோல் கடவுளை பார்த்து பல சமயத்தில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவருக்கு என்ன தெரியும், நான்லாம் பாடுபடுறேன், கடவுளுக்கு இதை பற்றி என்ன புரியும், நான்லாம் துன்பப்படுறேன், என் வாழ்க்கையெல்லாம் சுமையாய் நிற்கிறது, கேள்விக்குறியாய் நிற்கிறது, கடவுளுக்கு என்ன தெரியும் என்று. இதோ அந்த தாய் இந்த தாயை விட்டு விடுவாரா? அந்த தாய் இதோ இந்த குழந்தையையும் எவ்வளவு அக்கறையோடு, எவ்வளவு அனுசரணையோடு, ஆனால் அவர் அனுபவம் பெரிதில்லையா? அவரிடமிருந்து அல்லவா நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எனவே தயவு செய்து என்ன நடந்தாலும் சரி அஞ்ச மாட்டேன். நான் எந்த பாதையில் நடந்து போனாலும் சரி, எவ்வளவு பெரிய இருட்டு என் முன்னே நின்றாலும் சரி, எந்த தீமை எனக்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு துயரம் எனக்கு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இதோ என்னை கைவிடாத தெய்வம். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை இந்த நேரத்தில் வந்துடணும். இதயத்தில் ஆழத்தில் நிற்கணும். உங்களுடைய இதயம் வலுப்பெறணும். நீங்கள் எழுந்து போகிற பொழுது துணிச்சலாக தைரியமாக போனோம். இப்போது தூய ஆவி பொழியப்படுகிறார். தயவு செய்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஒரு 3 நிமிஷம். எல்லா கடலையும் செங்கடலாக இருந்தால் கூட நீங்கள் தாண்டுவீங்க, கால் நனையாமல் போவீங்க. எப்படியா முடிஞ்சுதா இல்லையான்னு பைபிள் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். செங்கடலாய் இருந்தாலும் அல்லது தீச்சூளை, என் குடும்பத்தை சார்ந்த சூழல் தீச்சூளை, கடன் பிரச்சனை, குடி பிரச்சனை, வீட்டில் ஒரே சண்டை, இதோ கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இடையிலே ஒரே வாக்குவாதம், எல்லாம் மனம் நொந்து தீச்சூளைக்குள். தானியேலின் நண்பர்கள் தீச்சூளைக்குள் இருந்தார்கள். ஆனால் ஏசி ரூமிலிருந்து வருவது போல இதோ பிரகாசமாய் வெளியே வந்தார்கள். எப்படி? ஆண்டவர் கூட இருந்தார். 3 பேரை தானே தூக்கி உள்ள போட்டோம். 4வது ஒருத்தன் இருக்கானவன் யாரியா அப்படின்னு கேட்டாங்க. 4வது ஒரு ஆளை அங்கே ஆண்டவர் அல்லவா அனுப்பி வைத்தார். அன்பு பிள்ளைகளே, பாசத்திற்குரிய குழந்தைகளே, இதோ நீங்கள் தனியாக இல்லை. அது நெருப்பு குகையாக இருந்தாலும் சரி, சிங்கத்தின் குகையாக இருந்தாலும் சரி, இதோ எந்த இடமாக இருந்தாலும் சரி, அன்பு குழந்தைகளே, தயவு செய்து இந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உள்ள வந்துடட்டும். நீங்கள் போகும்போது, இங்கே இருந்து போகும்போது அவ்வளவு வல்லமையாக போனோம், நம்பிக்கையாக போனோம். இதோ இந்த நேரத்தில் அந்த ஆச்சரியம் நடக்கணும். ஃபாதர், எனக்குள்ள எவ்வளவோ கவலை இருந்தது, எவ்வளவோ பயம் கூட இருந்தது, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோன்னு. ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே ஆண்டவர் என்னை தொட்டார், எனக்கு மீட்பு தந்தார், விடுதலை தந்தார்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் சாட்சியாக நிற்கணும். தயவு செய்து ஒருக்கத்தோடு ஜெபிங்க. ஒரு 3 நிமிடம். இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் தூய திருப்பலியில் மகா தாழ்ச்சியோடு தங்களை அர்ப்பண ஜபிக்கக்கூடிய பங்கு மக்கள் அனைவரையும் ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து ஒரே குரலில் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். உன்னை
இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த நாள் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். ஏனென்றால் வாடியூர் பங்கிலே எல்லா கிராமத்திலும் இருந்தும் எல்லோரும் ஒரே பங்கின் குழந்தைகள் என்கின்ற அடிப்படையிலே நல்ல ஒரு நிறைவான கொண்டாட்டமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த தந்தை பாசத்தோடு அழைத்தார், நான் வந்தேன். ஒரு சின்ன அறிவிப்பு அவர் சொல்வதற்கு முன்னால், அதாவது கடந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி யாரெல்லாம் சுரண்டைக்கு வந்தா? மே மாதம் 9ஆம் தேதி ஒரு தீர்த்த அபிஷேகம் நடத்தினோம்ல, ரொம்ப கம்மியாலாம் இருக்குது, கவனிங்க. இந்த ஆண்டு அதுபோல் மே மாதம் 19, 20, 21 3 நாள் பொது நற்செய்தி கூட்டம் போல் திட்டமிட்டிருக்கிறோம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய். மே மாதம் 19, 20, 21. மே மாதம் எத்தனாம் தேதிலாம்? இன்னும் கொஞ்சம் சத்தமா. நான் இன்னொரு நாள் வந்து தான் பூசை வச்சு இதை வழக்கமெல்லாம் ஒவ்வொரு ஊராக சொல்லணும்னு நினச்சேன். ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்மையிலேயே இன்றைக்கு எல்லாரும் வந்துட்டோம். அதனால் வாடியூர் பங்கிற்கு தகவல் எழுது. மே மாதம் எத்தனாம் தேதி? ஞாயிறு, திங்கள், செவ்வாய். காலை 10 மணி முதல் 5 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மதிய உணவு கொடுக்கப்படும். செவ்வாய்க்கிழமை பதுவா நகரிலிருந்து கொண்டு வரப்படுகிற தீர்த்த அபிஷேக பெருவிழா கடந்த ஆண்டு நடைபெற்றது போல செவ்வாய்க்கிழமை பெரிய அளவில் நடைபெறும். வர்க்கீஸ் என்கின்ற ஒரு சகோதரர், வின்சென்ட் சேன் விசி என்கின்ற ஒரு சபை, அவர்கள் அங்கிருந்து நமக்காக வருகிறார்கள். வந்து இந்த ஜபக்கூட்டத்தை 2 நாட்களும் நற்செய்தி பெருவிழாவை சிறப்பு செய்வார்கள் 3 நாளும். எனவே அந்த தகவலை இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரே குடும்பமாக பங்காக நாம் அனைவரும் கூடியிருப்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மிக சிறந்த முறையிலே நாம் நன்றி செலுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கு பல தரப்பட்ட நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். சிறப்பாக நன்கொடையாளர்கள், உபகாரிகள், இந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்காக முயற்சி மேற்கொண்டவர்கள், இந்த உணவை சமைத்தவர்கள் என்று சொல்லி பல நிலைகளில் பல தரப்பட்ட நல்ல மனிதர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற நமது கிராமங்களில் உள்ள உபதேசியார், நமது ஆலயத்தினுடைய உபதேசியார், சிறப்பாக ஒளி அமைப்பு கொடுத்தவர்கள், இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே அதிகமான அக்கறையும் ஆர்வம் கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் யாரை அழைக்கலாம் என்று நினைத்த போது அன்பு தந்தை அண்ணன் ஜோசப் ராஜ் அவர்களை அழைக்கலாம் என்று முடிவு செய்து அந்த நாளிலே சொன்னபோது நான் வருகிறேன் என்று சொன்னார். இந்த நாளிலே உண்மையிலே பிஸியாக இருக்க வேண்டிய நாள்தான். இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி ஆண்டவருடைய இறை வார்த்தையை நமக்கு பெற்றுக் கொடுத்து அந்த ஆண்டவரையே நமது உள்ளத்திலே அவர் நிறைவாக கொடுத்திருக்கிறார். நிறைவான உறவோடு மகிழ்ச்சியோடு நமது உறவில் மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு உதவி என்ன அப்படின்னா, வெளியூர் வாழ் இறை மக்கள் முதலிலே உணவு பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதனால் என்ன செய்யலாம்னா, ஒரு வேளை வாடியூரில் உள்ள மக்கள், மரிதாபுரம் மக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்யலாம், எதையாவது பேசிக்கிட்டு இருங்க, எதையாவது பேசிகிட்டு. ஏன்னா பேச வேண்டிய காரியம் நிறைய இருக்கு இல்லையா. ஆனைகுளம் இறை மக்களும் குறிச்சான்பட்டி இறை மக்களும் முதலில் இந்த சாப்பாடை எடுத்துக்கொள்வார்கள், உணவை எடுத்துக்கொள்வார்கள். அதனால் நம்ம ஊர் இறை மக்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு சாப்பாடு பரிமாற வேண்டும். அதனால் அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு உதவி, முதலிலே ஆனைகுளம் மக்களும் குறிச்சாம்பட்டி மக்களும் என்ன செய்ய வேண்டும், இந்த உணவிலே அமர வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளி. ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் போகணும். நாளை குறிச்சாம்பட்டி மக்கள் என்ன செய்யணும், 5 மணிக்கு பூசைக்கு வரணும். அதனால் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு முதலிலே நம் இடத்தை விட்டு கொடுப்போம். அதன் பின்பாக மரியதாய்புரம், இறுதியாக வாடியூர் இறை மக்கள் அனைவருமே இந்த விருந்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம்.
இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.